காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். மக்களினத்தாரே, ஆண்டவரின் வாக்கை கேளுங்கள். தொலைவிலுள்ள கடலோர பகுதிகளில் அதை அறிவியுங்கள். இஸ்ரவேலை சிதறடித்தவரே, அதை கூட்டி சேர்ப்பார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். ஆயத்தம் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார். கிறிஸ்தேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, கனிவான காலை பொழுதின் வணக்கங்களும் வாழ்த்துக்களும். எரேமியா 31வது அதிகாரம், ஆயன் தன் மந்தையை காப்பது போல ஆண்டவர் நம்மை காத்திடுவார் என்ற இறை வார்த்தையை இன்னைக்கு நம்ம தியான பகுதியாக சிந்திக்கிறோம். எரேமியா புத்தகம் 30வது அதிகாரத்திலிருந்து 33வது இறை வார்த்தை வரை இருக்கக்கூடிய 4 அதிகாரங்கள் புக் ஆஃப் கான்சலேஷன், அதாவது ஆறுதலை தரக்கூடிய புத்தகங்களாக இடம்பெற்றிருக்கிறது. இங்கு கடவுள் தீர்ப்புக்கு முன் நம்பிக்கையை வாக்களிப்பதாக நாம் வாசிக்க கேட்கிறோம். குறிப்பாக உடைந்து, சோர்ந்து, குழப்பத்தோடு, ஏமாற்றத்தோடு, அவமானங்களுக்கு மத்தியில் நோய்களோடு சமாதானம் இல்லாமல் தடுமாறி கொண்டிருந்த, தத்தளித்து கொண்டிருந்த பாபிலோனிய சிறைவிரிப்புக்கும் போது இறைவன் கொடுத்த நம்பிக்கை வாக்குறுதிகளாக இந்த வார்த்தைகளை நாம் வாசிக்க கேட்கிறோம். இந்த இறைவன் எப்படி அவர்களை மீட்க வருவார், இந்த இறைவன் எப்படிப்பட்ட ஒரு மீட்பை கொடுப்பார் என்று சொல்லி இந்த இறை வார்த்தையின் வழியாக ஆறுதலையும் ஆசீரையும் தருகிற உயிருள்ள தெய்வம் என்று சொல்லி நாம் கொண்டாட விசேஷமாய் அழைக்கப்படுகிறோம். எரேமியா புத்தகம் 31வது அதிகாரம் 10வது இறை வார்த்தை நாம் வாசிக்கிற போது, இஸ்ராயல் குலத்திற்கு மட்டுமல்ல, ஏதோ ஒரு தனிப்பட்ட இனம், தனிப்பட்ட குலத்துக்கு என்று சொல்லி தன்னுடைய மீட்பு திட்டத்தை இறைவன் மறைத்து குறைத்து வைத்துக் கொள்ளவில்லை. எல்லா இனங்களும் இந்த மீட்பை, இறைவனின் மீட்பு செயலை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி இறைவன் காண விரும்புகிறார். மக்களை பாவங்களுக்காக சிதறடித்த, தண்டித்த அதே இறைவன் இப்போது ஆயனாக, நல் ஆயனாக தன் மந்தையை மீட்க, வழிநடத்த, பாதுகாக்க, பரிசுத்தத்தில் நிறைக்க வருவார் என்று சொல்லி எரேமியா நம்பிக்கையை உள்ளங்களில் விதைப்பதாக வாக்குறுதியை கொடுக்கிறார். இன்னும் சிறப்பா சொல்லணும்னா 11வது வசனத்துல அவர் யாக்கோபே ஆண்டவர் மீட்கின்றார் என்று சொல்லுகிறது. மீட்பு என்பது தனிப்பட்ட செயல் அல்ல, விலை கொடுத்து பெற முடியாது. தனிப்பட்ட விதத்தில் நாம் முயற்சி எடுக்கிற போது அந்த மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள முடியாது. இறைவன் என்கிற மாபெரும் சக்தி முயற்சி எடுக்கிற போது அது ஆசீராய் மாறுகிறது. 12வது வசனத்தை நாம் வாசிக்கிற போது எப்படிப்பட்ட அருளை, எப்படிப்பட்ட ஆசீரை இறைவன் கொடுப்பார் என்று பார்க்கிற போது, தானியம் அன்றாட தேவைக்கு உகந்தது, திராட்சை ரசம் மகிழ்ச்சிக்கான ஒரு காரியம், எண்ணெய் அபிஷேகத்திற்கு, இன்னும் சிறப்பாய் அருளுக்கு என்று சொல்லி நாம் கைக்கொள்ளலாம். ஆட்டுக்குட்டிகள் என்று சொல்லுகிற போது பலமான ஒரு வாழ்க்கை என்று சொல்லி கைக்கொள்ளலாம். இப்படி பார்க்கிற போது இறைவனோடு இணைந்திருக்கிற போது இந்த தானியத்தால், திராட்சை ரசத்தால், இன்னும் விசேஷமாய் எண்ணெயால், ஆட்டுக்குட்டிகளால் நம்மை ஆசீர்வதித்து கொடைகளால் பூரிப்படைய செய்வார் என்று சொல்லி இறை வார்த்தை சொல்லுகிறது. இறைவனோடு இணைந்திருக்கிற வாழ்க்கையில எப்போதுமே வறட்சி இல்லை என்பதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். 13வது இறை வார்த்தை ரொம்ப அழகா சொல்லுது, ஏதோ ஒரு சாராருக்கு இந்த மீட்பு அப்படிங்கிறது கிடையாது. ரொம்ப அழகா, கன்னி பெண்கள் நடனமாடி கழித்திருப்பார்கள், இளைஞர்களும் முதியோரும் மகிழ்ந்திருப்பார்கள் அப்படின்னு எல்லா பகுதி தரப்பட்ட மக்களுக்கும் இந்த மீட்பு, இந்த விடுதலை சொந்தம் என்று சொல்லி குறிப்பா சொல்றார். அந்த மாற்றம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்க்கிற போது,
துக்கத்தோடு இருக்கிறவருடைய வாழ்க்கையில மகிழ்ச்சியை கொடுக்க இறைவன் காத்திருக்கிறார். கண்ணீரோடு இருக்கிற வாழ்க்கையில ஆறுதலை தர தயாராக இருக்கிறார். வேதனையோடு இருக்கிற வாழ்க்கையில நம்பிக்கையை விதைக்கக்கூடிய தயாராக இறைவன் இருக்கிறார் என்று சொல்லி ஆறுதலின் வார்த்தைகளாக இறைவன் சொல்லுகிறார். ஆண்டவருடைய பரிசுத்த கரத்துல நம்மை, நம் குடும்பங்களை ஒப்பு கொடுத்து இந்த நாளில் ஜெபிப்போமா? நேசிக்கிற எங்கள் அன்பு தெய்வமே, ஆயனாக மந்தையான எங்களை கனிமணி போல காத்து வழி நடத்தும். உணர்ந்திருக்கிறோம், எங்களால் தனிப்பட்ட விதத்தில், திறமைகளால், செயல்களால், வசதியால், அழகால் மீட்பை பெற முடியாது. உம்முடைய வல்லமையான கரம் எங்களை மீட்கட்டும், எங்களை ஆசீர்வதிக்கட்டும். உடைய பரிசுத்த இரத்தத்தால் எங்களை கழுவி சுத்திகரியும். இதோ அந்த மக்களை நீர் ஆசீர்வதிப்பேன் என்று சொல்லி நீர் சொன்ன ஒவ்வொரு வார்த்தைகள் தானியங்களால் நிறைத்து வழிநடத்தும். எண்ணெயால் அபிஷேகப்படுத்தி பரிசுத்தப்படுத்தும். அருளால் நிறைத்து வல்லமையாய் எங்களை மேன்மைப்படுத்தி உயர்த்தும். திராட்சை ரசம் என்கிற மகிழ்ச்சியால் எங்களை தயவு கூர்ந்து நிரப்பி வழிநடத்தும். ஆட்டுக்குட்டிகள் வளமான வாழ்க்கை என்று சொல்ல எண்ணத்தால் எங்களை நிறைத்து வழிநடத்தும். உம்மை பிரிகிற போது நாங்கள் மீட்பை பெற முடியாது என்பதை உணர்ந்து கொள்ளவும், துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்றுகிறீர், கண்ணீரை ஆறுதலால் நிறைக்கிறீர். இன்னும் விசேஷமாய் வேதனைகளில் சூழ்ந்திருக்கிற போது நம்பிக்கையை கொடுக்கிற உயிருள்ள தெய்வமாய் நீர் இருக்கிறீர் என்று உணர்ந்து கொண்டு ஏற்புடையபடி வாழ ஆயனே மந்தையை காத்து தொடர்ந்து வழி நடத்தும். ஆமேன்.